அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. ஆண்டவர் இயேசு தாலந்துகளை குறித்த ஓமையை சொல்றாரு. இந்த விஷயத்துல ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். அந்த 3 பேரை என்னன்னா, ஒன்று உண்மை உள்ளவர்கள், இன்னொன்று உண்மை இல்லாதவன். அப்படி ரெண்டா பிரிக்கலாம். இங்க உண்மை உள்ளவர் பாருங்க, உண்மையாய் வேலை செய்ததுனால எஜமா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ரிவார்டை கொடுத்து சந்தோஷத்துக்குள்ள வழிநடத்துறார். ஆனால் இந்த உண்மை இல்லாதவன் கொடுத்ததை நிலத்தில் புதைத்து வைத்தவனை கடிந்து கொண்டு இருக்கிறத எடுத்து அடுத்தவன் கொடுக்கிறார் என்று சொன்னால், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்திலும் அதிகாரி வைப்பேன். இப்ப இந்த ஒரு தாழ்ந்து வாணும் கொஞ்சம் பார்ப்போம். நம்ம ஏன் சார் புதைச்சு வச்சா, ஏன் புதைத்து வைத்தான் என்று சொன்னால், தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு தாளந்தை அற்பமாக நினைத்தான். அதுதாங்க பிரச்சனை. ஆனா எஜமான் பாருங்க, அது முக்கியம்னு சொல்லி தான் கொடுத்திருக்கிறார். அவன் திறமைக்கு ஏற்பவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவனும் எஜமான் பார்வையில முக்கியமானவன் தான். ஆனா இவன் தான் நினைக்கிறான் இந்த ஒரு தாளந்து முக்கியமானது அல்ல என்று அற்பமாய் நினைத்ததனுடைய விளைவு புதைச்சு வச்சுட்டான். என்ன நடந்தது? எஜமான் பாருங்க, இருக்கிறதையும் எடுத்து அடுத்தவன் கொடுத்துட்டார், இருக்கிறதையும் இவன் இழந்து விட்டான். அந்த ஒன்னையும் பிரயோகப்படுத்தியிருந்தால் அந்த மற்ற 2 பேரை போல எஜமானுடைய வேலையில் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான்னா, அந்த ஒரு தாளந்து வேலை செஞ்சான், அதுக்கு ஒரு பலனை எஜமான அதை பெற்று இவனும் சந்தோஷமா இருந்திருப்பான், ரிவார்டை வாங்கியிருப்பாங்க. ஆனால் முக்கியமில்லன்னு நினைத்தான், அற்பமாக நினைத்தான், விளைவு இருந்ததை இழந்தான். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உங்களை அற்பமா நினைத்து இருக்கிறதை இழக்காதே, இருக்கிறதை கொண்டு எதையாகிலும் செய்யுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யுங்க. நீங்களும் ஆண்டோடைய பார்வை விலையேற பெற்றவர்கள், நீங்களும் ஆண்டோடைய பார்வையில மிகவும் முக்கியமானவர்கள். உங்கள் கொடுக்கப்பட்டது, உங்க குடும்பம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், உங்களுக்கு கொடுத்த படிப்பு அது குறைவா இருக்கு, ஆனால் ஆண்டோர் பார்வை விலையேற பெற்றது. இருக்கிறத கொண்டு எதையாகிலும் செய்யுங்க. இந்த வருஷத்துல உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.